அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்.எஸ்.கே. பிரியா. அலட்சியப்படுறீங்களா? அலட்சியப்படுத்தப்படுறீங்களா? சிந்தித்து பாருங்க. உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும். அப்போ அலட்சியப்படுத்தப்படுறக்கும், அலட்சியம் படுறக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. நீங்களா போய் சிக்கிக்கிட்டு, நீங்களா ஒரு கேள்வி கேட்டு, நீங்களா செயல்படுறப்ப வரக்கூடியது தான் அலட்சியப்படுத்தப்படுறது. சூழல்னால ஏற்படக்கூடியது அலட்சியப்படுதல். அப்போ ஒவ்வொரு வாழ்க்கை சூழலிலும் ஒவ்வொருத்தரும் 2 முகங்களில் செயல்படுவார்கள். அது நீங்களானாலும் சரி, உங்களுடன் இருப்பவர்களானாலும் சரி. அவர்கள் சூழலுக்கு தகுந்த மாரி தன்னுடைய முகங்களை காண்பிக்க ஆரம்பிப்பார்கள். இந்த சூழலில் எதிர்வாதமோ, ஏமாற்றமோ வரும்பொழுது அலட்சியப்படுகிறோம், அலட்சியப்படுத்தப்படுகின்றீர்கள். அப்போ எந்த சூழலில் யாரை எப்படி நம்புவது என்று தெரியாமலேயே அனைத்து விஷயங்களிலும் பகிர்ந்து கொள்வது அலட்சியப்படுவதற்கும், அலட்சியப்படுத்தப்படுவதற்கும் காரணமாக அமைஞ்சிருது. அப்போ உங்களுக்கு எது பிரச்சனைகள் அலட்சியப்படுவதற்கு காரணமா அமைஞ்சிருதுன்னு பார்த்தோம்னா, உங்களோட வாழ்வாதாரத்தில இருக்கக்கூடிய புரியாமை, தெரியாமை, தெரிந்து கொள்ளாமை. இந்த புரியாமை, தெரியாமை, தெரிந்து கொள்ளாமை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும், புரியும், அறியும். ஆனால் அவரவர்களின் எண்ணத்தின், அவரவர்களின் அறிவின் பதிவின்படி தான் தெரிந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள், அறிந்து கொள்வார்கள். இதை நியாயப்படுத்த மட்டுமே விரும்புவார்களே ஒழிய ரியாலிட்டியை புரிந்து கொள்ளத் தெரியாது. இதனால தான் பல நேரங்களில் அலட்சியப்படுகின்றீர்கள், அலட்சியப்படுத்தப்படுகின்றீர்கள். அலட்சியம்னா என்ன? இது எப்படி உங்கள் வாழ்க்கையில பாதிக்குது அப்படின்னா, ஒரு விஷயத்த முக்கியமில்லாதது போல நினச்சிக்கிட்டு கவனம் இல்லாம அல்லது பொறுப்பில்லாம நடந்து கொண்டே இருந்தால் அது அலட்சியமாக கருதப்படுது. அப்போ செய்ய வேண்டிய வேலையை கூட சரியாக செய்யாமல் தனக்கு தோன்றியமாறு செய்வது, சூழலுக்கு தகுந்த மாரி அடாப்ட் ஆகாம தான் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்வது அலட்சியம். இன்னொன்று கவனக்குறைவா இருப்பது. எதுலையுமே கவனம் இல்லாம, ஆர்வம் இல்லாம தான் செய்ததை சரி என்று நியாயப்படுத்துவது, போராடுவது. இது பரவால்ல என்று போனா போகட்டும், இவ்வளோதானே, இதுக்காக ஏன் டென்ஷன் ஆகணும், இதுக்காக ஏன் கத்தணும், ஜஸ்ட்டு ₹1000 தானே வேஸ்ட் ஆச்சு இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்கல்ல, இதுதான் அலட்சியமாகிறது. அது மட்டும் அல்லாமல் ஒரு வேலைக்கு போகிற சூழலாக இருந்தால் வேலையில் எந்தவித கவனமும் இருக்காது. அந்த பொறுப்புகளை ஏற்று செய்ய முடியாது. எதுலேயுமே ஆர்வம் இல்லாமல் இருக்கும். இன்னமும் விளக்கமாக பார்த்தோம்னா அவங்களோட உடல் நலத்துலேயும் கூட அவங்க கவனம் செலுத்தாமல் இருப்பாங்க. இதுவும் ஒரு அலட்சியம்தான். அதே மாதிரி ஃபேமிலி சர்க்கிள்லேயும் இருப்பாங்க. எல்லா விஷயத்துலேயும் அலட்சியமாக இருப்பாங்க. ஒரு லைஃப் பார்ட்னர் வந்து ஒருத்தர் வீட்டில் இருக்காங்க, ஒருத்தர் ஜாபுக்கு போகிறாங்கன்னா, இது என்ன எல்லாரும் சம்பாதிக்கிறது தான் நீங்களும் சம்பாதிக்கிறீங்க, எல்லாரும் செய்கிற மாதிரி ஏன் செய்யலை அப்படின்னு சொல்லி போராடுவாங்க. அந்த போராட்டத்திலேயே வாழ்க்கை கழிச்சிடுவாங்க. இதனால் முரண்பாடான வாழ்க்கையாக போயிட்டுருக்கும். இதெல்லாமே அலட்சியம்தான். இந்த அலட்சியமானது சிறிய விஷயமாக இருந்தால் கூட பெருசாக பூதாகரமாக ஆக்கி பெரிய சிக்கலையும் கூட உண்டாக்கிடுவாங்க. அப்போ இது போன்று எண்ணம், சிந்தனை சார்ந்த அறிவு பதிவில் ஏற்பட்ட பாதிப்பை கண்டறிந்து மாற்றியமைக்கத்தான் உளவியல் வழிகாட்டுதல் உங்களுக்கு வழிகாட்டுது. இதுக்கு தான் எங்களுடைய நிறுவனம் உங்களுக்கு வழிகாட்டுதலாக லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் உதவி புரிகின்றது. அப்போது உங்களுக்கு மற்றவர்கள் செய்வது பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு விலகி இருக்க வேண்டும், மனதளவில் ஒதுங்கி இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ஏன், எதற்கு, எப்படி, இது எப்படி இப்படி செய்யலாம், அப்போ இவர்களெல்லாம் இப்படி செய்வார்களா, இவர்களை இவ்வளவு நம்பினேன் அல்லவா, இவர்களா இப்படி செய்தார்கள் என்று நியாயத்தை எதிர்பார்த்து போராடுவது இடத்தில்தான் அலட்சியப்படுகிறீர்கள், அலட்சியப்படுத்தப்படுகின்றீர்கள். புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எங்கே சிக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள், எங்கே ஏமாந்து கொண்டிருக்கிறீர்கள். பிறருக்காக போராடிக்கொண்டே உங்களுடைய வாழ்க்கையை, நேரத்தை, காலத்தை வீணடிக்க வேண்டுமா? இல்லை, அந்த நிமிடத்தில் உங்களுக்காக உழைத்து, உங்களுக்காக ஒரு வாழ்க்கை சூழலை மாற்ற நீங்கள் உங்களை உயர்த்த வேலை செய்ய வேண்டுமா? உங்களுடைய மனம் எதற்கு வேலை செய்கின்றது? இதைத்தான் நாங்கள் சொல்கின்றோம், அறிவே மனம். உங்களுடைய அறிவானது பதிவுகளாக செயல்பட்டு அந்த பதிவு உங்களை இயக்குகின்றது. அது பிரச்சனைக்கு இயக்குகின்றதா, வாழ்க்கையில் மேம்படுவதற்கு இயக்குகின்றதா? பெரும்பாலும் பிரச்சனைகளுக்கு மட்டுமே இயங்குகின்றது. அதிலிருந்து மாறுபட்டு மாற்றத்திற்கு கொண்டு வரதான் எங்களுடைய எம்.எஸ்.கே. லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வில் கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வளர்ச்சி அடைவதற்கும் வெற்றி அடைவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்.எஸ்.கே. மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.